எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என் சந்தோஷத்தை, என் சமாதானத்தை, என் ஆசீர்வாதத்தை, என் மேன்மையை, எனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை ஒருத்தராலும் இதுக்கு மேலே ஒருவன் பிறந்து வந்தா கூட தடுக்க முடியாது. அல்லேலூயா, ஆமென், ஆமென். இதுக்கு மேலே ஒருத்தன் பிறந்து வந்தா கூட என் ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. ஏன்னா என் தேவன் என் வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டங்கள் பெரியது. தீர்க்க தரிசன வார்த்தையாய் கர்த்தர் சொல்லுகிறார், பிறக்க போகிற மாதத்திலே அநேகருக்கு கர்த்தர் புதிய வாசலை திறக்க போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தீர்க்க தரிசன வார்த்தையாய் சொல்லுகிற புதிய வாசல்கள் அடுத்த மாதத்திலே உங்க வாழ்க்கையில திறக்கப்பட போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய புதிய காரியங்கள் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. அவருக்கு புதிய காரியங்களை செய்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். நம்ம தான் என்ன செய்யறோம்னா பழசெல்லாம் யோசித்து, அவங்க அப்படி பண்ணாங்களே, இவங்க இப்படி பண்ணாங்களே, என் நாத்தனார் அப்படி பண்ணிச்சே, என் மாமியார் இப்படி பண்ணிச்சே, என் பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படி பண்ணாங்களே, என் புருஷன், இப்படியே யோசித்து யோசித்து பழையவைகளாய் தான் நம்ம இருக்கிறோம். பழசெல்லாம் தூக்கி போட போகிறோம். கர்த்தர் புதிய காரியங்களை பிறக்க போகிற மாதத்தில் புது புது காரியத்தை இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற புதிய புதிய காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். நல்ல கரங்களை தட்டி நல்ல உற்சாகத்தோடு